ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்க வீட்லேயும் கறிவேப்பிலை செடி மேக்ஸிமம் நிற்கும். சரியா? கறிவேப்பிலை நிறைய யூஸ் உண்டு. ஆனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அதிகமாக கடு தாளிக்க தான் யூஸ் பண்ணுவோம். அது கூட்டுக்காருனாலும் கறிக்காருனாலும் யூஸ் பண்ணுவோம் இல்லை. அது சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுவும் போட்டுட்டு பக்கத்தில் கறிவேப்பிலை இருந்தோன்னா சீக்கிரம் ஓடி போய் உருவி எடுத்துகிட்டு வருவோம். அதை அப்படியே வளர விடாமல் கிள்ளையே தீக்குவோம் இல்லை. ஆனால் அது அந்த தடையும் மீறி வளர்ந்து போனால் நம்ம எடுக்க கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா அது எட்டாத தொலைவில் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். வேறு அடுத்த பக்கத்தில் ஏதாவது சின்னதாக இருந்தோம்னா அதில் ஓடி போய் எடுப்போம் இல்லை. அதே மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையிலே பல நம்ம ஏதாவது ஒரு முன்னேற்ற இலக்கை நோக்கி இருக்கணும்னு நினைக்கும்போது பல தடைகள் வரும். அதை எல்லாமே பொருட்படுத்தாமல் நம்ம இந்த கறிவேப்பிலை செடி எப்படி வளர்ந்து போச்சு தான் அதே மாதிரி நம்மவும் அந்த தடைகள் வந்தாலும் அதுக்கு படைகள் போட்டு நம்ம லட்சியத்தை இலக்கையை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறணும். சரியா? இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.